an ideal gas goes from state A to state B via three different processes as indicated in the PV diagram. Q1, Q2, Q3 indicate heat absorbed in these three states. Del U1, del U2, del U3 indicates the change in internal energy. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா A to B போனாலும் சரி, A to இந்த டைரக்ஷன்ல போனாலும் இந்த டைரக்ஷன்ல போனாலும் எல்லாமே ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள வந்துருது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இன்டர்னல் எனர்ஜி இன் ஆல் தீஸ் த்ரீ கேசஸ் ஆர் 0. அப்போ ஆப்ஷன் இது ரெண்டுல ஒன்னா தான் இருந்திருக்கணும். ரெண்டுல ஒன்று தான். அடுத்தது எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி 0னா energy given will be equal to work done. Work done is nothing but area enclosed. ஒன்னா யோசித்து பார்ப்போம். எந்த ஏரியா நீ தனித்தனியா யோசிக்கணும். A to B ஏரியா இப்படி வரும். A to B உடைய ஏரியா. அடுத்தது A to B இந்த ஏரியா ரெண்டாவது அதை விட கொஞ்சம் கம்மி, மூணாவது அதை விட கம்மி. அப்ப இட் இஸ் கிளியர் Q1 is greater than Q2 which is greater than Q3. ஏன்னா work done area enclosed தான். So the answer is Q1 greater than Q2 greater than Q3. தனித்தனியா with respect to the axis எடுக்கணும். So A தான் கரெக்ட். எல்லாமே க்ளோஸ் சிஸ்டம், அதனால இன்டர்னல் எனர்ஜி 0.